நான் நிம்மதியாக இருக்கேன். ஒரு ரீசன் நான் வந்து ஃபிஷ் ஹாபிக்குள்ளே வந்தது ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி. சரியான நெக் பெயின். ஏன் இதுக்கு எப்படி வந்துச்சு எதுவுமே எனக்கு தெரியாது. எந்தளவுக்கு நெக் பெயின்னா என்னால் தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, ஏதாச்சும் சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துக்குவேன். அந்தளவுக்கு எனக்கு நெக் பெயின், சுத்தமாக முடியாது. சரின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம் என்ன இதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நெக்குனா ஏதாச்சும் டிஸ்லொகேஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் எலும்பு ரீதியான பிரச்சனை ஏதாச்சும் இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தோம். எனக்கு ஏன் இதுக்குன்னே தெரியாது. டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம், எதுவுமே செட் ஆகலை. எனக்கு வந்து அந்த பெயின் குறையவே இல்லை. டேப்லெட்ஸ் எடுப்பேன், அன்றைக்கி நல்லா ஆகும், அடுத்த நாள் திருப்பியும் ஆகும். சரின்னு சொல்லிட்டு அதேமாதிரி ரெகுலராக டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு வேறு விதமாக டெஸ்ட் எடுத்துக்கிட்டு அது வந்து சரியாகுமான்னு சொல்லிட்டு ஒரு 6 to 7 மந்த் வரைக்கும் ஆச்சு. அதுக்கும் சரின்னு சொல்லிட்டு சரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காட்ரிக்ஸ்கிட்ட அனுப்பிச்சி விட்டாங்க. சைக்காட்ரிக்ஸ்கிட்டையும் ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் நான் போனேன். ஒவ்வொரு டைம் போகும்போதும் டோசேஜ் அதிகமாக இருக்கிறாங்க. நானே கேட்டு வாங்கினேன். ஏன்னா அந்தளவுக்கு நெக் பெயின் என்னால் தாங்கவே முடியல, தூங்க முடியாது, நெக்ஸ்ட் டே ஒர்க்கு போக முடியாது. ஒர்க் போல் அது ஸ்ட்ரெஸ் எப்படி வந்துச்சுன்னா, என்னோடய ஒர்க் ப்ரெஷரு, என்னால் வந்து குடும்பத்தை பார்த்துக்கணும், அம்மா அப்பா பார்த்துக்கணும், கொஞ்சம் கடன் இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் சில பிரச்சனை இருந்துச்சு. அதனாலலாம் அந்த இது வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானாகவே தான் சரி ஃபிஷ் வளர்ப்போம், நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு. அதேமாதிரி டேப்லெட்ஸும் நானாக விட்டேன். ஒரு நாள் நானே கம்ப்ளீட்டாக ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் விட்டுட்டேன். நான் போக வேண்டியது நான் போகவே இல்லை. அதுக்கும் 2-3 டைம் வந்திருக்கும், வராமலாம் இல்லை. ஆனால் இப்போ வந்து நல்லா இருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு ரீசன் நான் வந்து ஃபிஷ் ஹாபிக்குள்ளே வந்தது. மைண்ட் அவ்வளோ காமாகும், அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். சின்னதாக ஹாபியாக ஆரம்பித்தது இப்போது சின்ன பிஸ்னஸாக போயிட்டுருக்கு. பெருசாக நான் சம்பாதிக்கலனாலும் அதுலேருந்து ஓரளவுக்கு நல்லாவே சம்பாதிச்சுட்டு தான் இருக்கேன். நான் இதுலேருந்து சம்பாதிக்கலை, அதை தாண்டி வந்து